ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? லாங் வீடியோவும் சரி ஷார்ட்ஸும் சரி சரியாக போட முடியல. அதுக்கு ரீசன் என்னென்னு நான் அன்றைக்கே எல்லாத்துக்கிட்டையும் ஷேர் பண்ணிட்டேன். ரொம்ப பெயின் அதிகமாக இருக்குங்க. அதனால தான் அது ட்ரீட்மெண்ட் ஃபர்தராக பார்க்கணும். இப்போ நம்மளுக்கு கட்டுத்தறியில் ஒரு அக்கா வேலைக்கு சேர்ந்தாச்சு. ஃபுல் வீடியோ போடணும்னு சொல்லி ரொம்ப நாளாக நினச்சிட்டு இருந்தது தான். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஒரு மாட்டு பண்ணையில் நம்ம சக்ஸஸாக அதை ரன் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ப்ராசஸ் என்ன, மாடுகளை நம்ம எந்த அளவுக்கு மேம்படுத்தி வச்சுக்கணும் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நான் ஷேர் பண்ணணுன்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு ஒரு மாட்டு பண்ணை வைக்கிறீங்க அப்படின்னா, ஒரு மாடு வச்சுருக்கீங்கன்னா வருஷத்துக்கு ஒரு கன்று அப்படிங்கிறப்ப வச்சுருந்தா மட்டும்தான் அதில் நம்ம லாபம் பார்க்க முடியும். ரெண்டாவது, அந்த மாடு நல்லா ஆரோக்கியமாக இருக்கா, அதுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லையாங்கிறத பொறுத்து பார்க்கணும். அப்புறம் அந்த மாட்டுக்கு எந்த ஒரு நோய் இருந்தாலும் அந்த நோயை அது தடுத்து மறுபடியும், அதாவது எதிர்ப்பு சக்தி அது இருக்கணும் அந்த மாட்டுக்கு. எது நோய் வந்தாலும் அதை ஃபேஸ் பண்ணக்கூடிய இது இருக்கணும். இது எல்லாமே ஒவ்வொரு மாட்டில் இருந்தால் மட்டும்தான் அது குவாலிஃபையான மாட்டு பண்ணைக்கு. வருஷந்தோறும் ஒரு கன்று போடலை அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அதில் கண்டிப்பாக நம்மளுக்கு நஷ்டம் தானே ஒழிய லாபம் நம்ம அதில் பார்க்க முடியாது. ஏன்னா அதுலேயே நிறைய பிரச்சனைகள் நம்ம ஃபேஸ் பண்ண வேண்டியது வரும். இப்போ பார்த்திங்கன்னா அது கருவுறாமல் இருக்கிறதுக்கு அது அடுத்த ப்ராசஸ் என்ன, நம்ம அதை செனப்படுத்துறதுக்கு என்னென்ன பண்ணணுங்கிறது பார்க்கணும். அதுக்கு நிறைய செலவு பண்ணணும். அதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட்டுங்கிறத பார்க்கணும். அப்போ அதுலேயே நம்மளுக்கு நிறைய நஷ்டங்கள் ஏற்படும். இப்போ கண்ணுக்குட்டிகளோட வளர்ச்சி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கனாலே நம்ம சின்னதுலேருந்தே அதுக்கு கொடுக்குற ஃபீடெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா ஆரோக்கியமானதாக இருக்கணும். இது மூணுமே நம்மக்கிட்ட போட்ட கன்று தான். இதுகளுக்கு நம்ம கொடுக்குற ஃபீடு எப்போவுமே நல்லா ஆரோக்கியமாக இருந்தால் மட்டும்தான் இது நல்ல ஒரு மாடாக தேர்ச்சி பெறதுக்கு அதுக்கு நம்ம ஹெல்ப் பண்ண முடியும். சின்ன வயசுலேயே பொதுவாகவே மாடுகள் பார்த்திங்கன்னா கால்சியம் பால் கறந்துட்டாலே இந்த மாதிரி ஹெச்எஃப் மாடுகளில், நாட்டு மாடுகளில் விடுங்க, ஹெச்எஃப் மாடுகளில் நம்ம கொடுக்குற தீவனம் எல்லாம் கால்சியம் ஆகட்டும் பாஸ்பரஸ் ஆகட்டும் எதாக இருந்தாலும் எல்லாமே பால் மூலமாகவே கன்றுகள் மாடுகள் வெளிப்படுத்திடுது. நம்மளுக்கு கொடுக்குற பால்லையே எல்லா சத்தையுமே கொடுத்துருது. அப்போ அதோட உடம்புல எந்த சத்துமே ஒட்டுறது கிடையாது. குறிப்பாக வைட்டமின்ஸ் கால்சியமில் பால்லையே எல்லாமே வந்துட்டதுனால மாடுகளுக்கு ஒன்றும் இருக்கிறதில்ல. அப்படி இருக்கிறப்ப மாடுகளுக்கு எப்படி சத்து இருக்கணும், அது நம்ம எப்படி கரெக்டாக அதுகளுக்கு மேம்படுத்தணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ கன்றுகளாக இருக்கிறப்ப நாம் வளர்த்துற கன்றுகள்லேயே நல்லா இந்த கடலை புண்ணாக்காகட்டும், தேங்காய் புண்ணாக்கு, இந்த மாதிரி நவதானிய மாவு இருக்குது. நவதானியத்தை ஊற வச்சு ஆட்டியும் கொடுக்கலாம். இல்லை நவதானிய புண்ணாக்குன்னு தனியாக கூட கடையில் விற்கிறாங்க. எல்லாமே நீங்கள் கேட்டு இது பண்ணிங்கன்னா, சின்ன வயசுலேருந்தே கண்ணுகளுக்கு தீவனம் வைக்கிறப்ப அதில் ஒரு கை அளவு கொடுத்துட்டு வந்தீங்கன்னா கால்சியம் ஆகட்டும் பாஸ்பரஸ் ஆகட்டும் மாடுகளுக்கு தேவையான சத்துக்கள் அதுலேயே கொடுக்கப்படுது. அப்போ கன்றுகள் வளர வளர அதுகளுக்கு ஒரு ஆரோக்கியமான சூழல் கிடைக்குது. இப்போ கரெக்டாக ஒரு வயசுலேயே ஹீட்டுக்கு வந்துடுது மாடுக அப்படின்னா டாக்டர்ஸ் என்னங்கிறாங்க, ஒரு வயசில் ஹீட்டுக்கு வரதெல்லாம் கரெக்டாக நம்ம ப்ராசஸ் பண்ண முடியாது. பின்னாடி மாடுகளுக்கு அது ஒரு தொந்தரவாகும். வளர்ச்சி இல்லாமலே, அதாவது சரியான கருப்பை வளர்ச்சி இல்லாமலே நம்ம ஊசி போட்டோம்னா கன்றுக்கு இல்லாட்டி மாட்டுக்கு தொந்தரவு ஏற்படும். இன்னி கொஞ்சம் டைம் கொடுக்கலான்னு சொல்லி ஒரு 1.5 வயசு அப்படிங்கிறப்ப போட்டோம்னா, இது 1.5 வருஷத்துக்கு கண்ணுங்க, 1.5 வருஷத்துக்கு மேலாச்சு. இப்போ கரெக்டாக நம்ம ஊசி போட்டு இது செனை ஆகிருக்கு. 3 மாதம் செனை. நாம் ரெண்டுமே செக் பண்ணிட்டோம். கரெக்டான ஒரு ப்ராசஸில் நம்ம கொண்டு வந்திருக்கோம். சின்னதுலேயே பார்த்திங்கன்னா இதுக்கு அதாவது மாட்டு தீவனம் எல்லா சத்துகளும் நிறைஞ்ச தீவனமாக நம்ம கொடுக்குற பட்சத்தில் தான் அது ஆரோக்கியமாக இருக்கும். மெயினாக புண்ணாக்கு ஐட்டம், நவ தானியங்கள், மக்காச்சோளம், இந்த சத்து நிறைந்ததை இதுகளுக்கு கொடுக்கறதுனால நம்மளுக்கு நல்லா வருஷம் ஒரு கண்ணுன்ற தன்மையும் வரும். மலட்டுத்தன்மை இல்லாமல் இருக்கும். கால்சியம் சத்து, அந்த மாதிரி சுகர் குறைபாடு, இந்த மாதிரி சின்ன வயசுலேயே எதுவும் வராமல் நாம் பார்த்துக்கலாம். அப்புறம் பால் கறக்கிறப்ப பால் தொற்று நோய் அதெல்லாம் சொல்கிறாங்கல்ல, மடி நோய், அதெல்லாம் வராமையும் நம்ம பார்த்துக்கலாம். அப்புறம் சினையாயிருச்சு அப்படிங்கிற பட்சத்தில் கரெக்டாக நம்ம தீவனம் கொடுக்கணும். அந்த சினையாக இருக்கிற நேரத்தில் நம்ம தீவனம் பராமரிப்பு இல்லாமல் கொடுத்தோம் அப்படின்னா, இப்போ இந்த மாடு பார்த்திங்கன்னா சினையாக இருக்குது. இப்போ இதுக்கு பால் நிறுத்தியாச்சு. பால் நிறுத்தினதுக்கு அப்புறமாவும் நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் தீவனத்தை வச்சு தள்ளிகிட்டே இருந்தோம்னா பால் சுரந்து அந்த பால் நம்ம கறக்கவும் முடியாது. ஒன்ஸ் நீங்கள் பால் கறந்தீங்கன்னா திருப்பி அந்த பால் மடியில் சேர்ந்துட்டே தான் இருக்கும். அப்போ பால் கறக்க முடியாமல் போகிறப்ப அந்த பால் மடியில் இருக்கிறப்ப அது கெட்டு போய் அதுக்கு மடி நோய் வரும், நிறைய பிரச்சனைகளை உருவாக்கும். அப்போ நாம் ஒன்ஸ் கன்ஃபார்ம் பண்ணிட்டோம் இதுக்கு பால் விடணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும், இந்த வர தீவனம் வைக்கணும், பச்சை வைக்கக்கூடாது. அதுக்கு கொடுக்க வேண்டிய தீவனத்தோட அளவை குறைச்சிட்டு சத்தானதாக கன்று போடுறதுக்கு அதுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணக்கூடியதாக பார்த்து நம்ம ஃபீடு கொடுக்கணும்.
அதே மாதிரி வந்து உடல் எடை வந்து இழப்பில்லாமல் நம்ம வந்து பார்த்துக்கணும். மாடு வந்து இளைக்காமல் பார்த்துக்கணும். சென மாடு ஆகட்டும் இல்லை என்ன ஆகட்டும், நம்ம வந்து அது ஏன் இளைக்குது, அதை வந்து என்ன ரீசன், இந்த வெயில்னாலையா என்ன ஏதுங்கிறத நம்ம பார்த்து கரெக்டாக தெரிஞ்சு வச்சுக்கணும். பால் சுரத்தலோட அளவு குறையிறப்ப வந்து அது எதுனால, இந்த வெயிலில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா மாட்டுக்குமே வந்து பால் சுரவை வந்து குறைஞ்சி போச்சு. இங்கே பாருங்கள் எவ்வளோ வெயில் அடிக்குது. வெயில் வந்து சுத்தமாக மனுஷனை கொன்னே போடுற அளவுக்கு வெயில் அடிச்சுட்டு இருக்குது. நம்ம வந்து ஷெட்டுக்கு வந்து இவ்வளோ பராமரிப்பு பண்ணி ஃபாகர் இருக்குது, இப்போ எல்லா ஃபாகரும் செட் பண்ணிட்டோம். ஃபாகர் போட்டு அது போக மேலே வந்து பந்தல் போட்டு எல்லாமே கீத்து மேஞ்சே வந்து இவ்வளோ ஹீட்டு வந்து தாக்கம் கொடுக்கு. மனுஷனுக்கே வந்து மூச்சோட முடியாதப்போ மாடுகள் வந்து எவ்வளோ சிரமப்படுது. அப்போ மாடுகளுக்கு வந்து நம்மளால ஏற்ற சூழலை வந்து உருவாக்கி தரணும். இப்போ உங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு வசதி இல்லை அப்படிங்கிறப்ப மரத்தினுடைய நிழல்ல டெய்லி தண்ணியாவது மேலே வந்து, அதாவது நாட்டு மாடுகள் வந்து எந்த வெயிலுக்குமே தாங்கிக்கும். நான் சொல்றது ஹெச்எஃப் மாடுகளோட பராமரிப்பு சொல்லிட்டு இருக்கேன். இந்த மாதிரியெல்லாம் நம்ம வந்து பார்த்துக்கிட்டாதான் இழப்பு வாங்குறதுனால வந்து அதோட சத்தெல்லாம் பூரா அந்த சலவாய் ஒழுக்கிறதுலையே வந்து அது உள்வாங்கி தீனு சாப்பிட்டு உள்வாங்கக்கூடிய சத்து பூராமே வந்து அந்த சலவாய் வழியாகவே வெளியே வந்துடுது. அதனால வந்து அதுக்கு அந்த மாதிரி தொந்தரவெல்லாம் இல்லாமல் இருக்கிறதுக்கு நம்மளால முடிஞ்ச சப்போர்ட் பண்ணால் மட்டும்தான் வருஷத்தில் நம்மளுக்கு வந்து மாட்டு பண்ணையில் வந்து லாபம்ங்கிற ஒன்றையவே நம்ம வந்து பார்க்க முடியும். இல்லாட்டி வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நம்மளுக்கு நஷ்டமாக மட்டும்தான் இருக்கும். அதே சமயம் இப்போ கண்ணுக்குட்டி வந்து வளர்ப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் ஆல்ரெடி உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருந்தேன். கண்ணுக்குட்டி வந்து சின்ன வயசுலேருந்தே நம்மளுக்கு அதுகளுக்கு என்ன ஃபீடு கொடுக்குறோம், எப்படி கொடுக்குறோம், அதை பொறுத்து தான் வந்து பின்னாடி வந்து அதோட வளர்ச்சி, கருவுடுறது இது எல்லாமே இருக்குது. இப்போ நம்ம வந்து ஃபுல்லாக வந்து பால் மட்டுமே கொடுத்துட்ருக்கக்கூடாது. சரியான அளவு சதவீதத்தில் பாலை கொடுக்கணும். எந்த அளவு கொடுக்கணும், ஒரு குறிப்பிட்ட அளவு வரைக்கும் பால் 2 காம்பு விடலாம். அதுக்கப்புறம் அது ஃபீடு சாப்பிட்டு பழகிற நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக அதுகளுக்கு வந்து என்னென்ன தேவையோ அதெல்லாம் புண்ணாக்கு, இந்த சத்து, மாவு சத்து நிறைந்தது, இது புரதச்சத்து நிறைந்தது எல்லாமே கொடுக்கணும். இப்போ இந்த கன்று பார்த்திங்கன்னா இப்போ தான் போட்டு 3 மாதம் ஆச்சு. 3 மாத கன்று மாதிரியே இருக்குது. வந்து நின்றுச்சுன்னா பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லாவே அதனுடைய வளர்ச்சி வந்து தெரியும். நம்ம வந்து அதே மாதிரி நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட், பிரைட் ஸ்டூடெண்ட், லைட் ஸ்டூடெண்ட்டுன்னு பிரிக்கிற மாதிரி இதில் வந்து கண்ணுக்குட்டிகளோட வளர்ச்சியை வந்து நம்ம பிரிச்சுக்கணும். நல்லா உணவு தின்னு நல்லா வளரக்கூடிய கன்றுகள் வந்து ஹெச்எஃப் மாட்டு கன்றுகள் வந்து நல்லாவே ஃபீட் எடுத்துக்கும். நல்ல ஒரு வளர்ச்சியும் சீக்கிரமாக இருக்குது, ஊட்டச்சத்து நிறைந்ததாக இருக்கும். இது வந்து கிராஸில் இருக்குது. இதை விட காட்டிலும் இதோட வளர்ச்சி வந்து அதிகமாக தான் இருக்கும். அப்போ வந்து நல்லா சாப்பிடக்கூடிய கன்றுகளுக்கு வந்து நம்ம தீவனம், மாவுச்சத்து உள்ள பொருட்கள் வந்து அதிகமாக கொடுத்துட்டு ஓரளவுக்கு இருக்கிறதுக்கு வந்து கரெக்டாக பார்த்து கொடுக்கணும். அப்போ வந்து இதோட வளர்ச்சியை வந்து நம்ம இன்னும் மேம்படுத்துறதுக்கு ஹெல்ப் பண்ண முடியும். எல்லாத்துக்குமே வந்து ஒரே மாதிரி ஃபீடு வச்சுட்டு ஏன் வளரல, என்னாச்சு, என்ன பிரச்சனைன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தோம்னா அதுக்கு ஒன்றும் பண்ண முடியாது. ஸ்டார்டிங்லேருந்தே வந்து நம்ம பிரித்து பார்க்க தெரிஞ்சுக்கணும். இதுக்கு இப்படி கொடுத்தா இது நல்லா வளருமா, இதுக்கு எந்தெந்த மாதிரி கொடுத்தா நம்ம நல்ல ஒரு ஈல்டு எடுக்கலாம், நல்ல ஒரு கண்ணை வளர்த்தலாங்கிறத பற்றி பேசிக்கலி நம்ம வந்து பிரித்து வச்சு பண்ணால் மட்டும்தான் நம்மளுக்கு வந்து மாட்டு பண்ணையில் லாபத்தைங்கிற ஒரு விஷயத்தை வந்து நம்ம பார்க்க முடியும். நிறைய விஷயங்கள் இருக்குது. இனிமேல் உங்கள் கூட ஷேர் பண்ணேன். எனக்கு வந்து நான் இவ்வளோ நாளாக சொல்லிட்டு இருந்தேன், வேலைக்கு வந்து ஆள் இல்லை அதனால தான் ஷேர் பண்ண முடியலன்னு. இப்போ வந்துட்டாங்க, நீ அவங்க பார்த்துட்டா நம்ம வேலையை நாம் பார்க்கலாம். உங்ககிட்ட வந்து நிறைய பேசணும், ஷேர் பண்ணணும். உங்களோட டவுட்ஸ் எல்லாம் வந்து கேளுங்க. மெயினாக வந்து மாடுகளுக்கு வந்து ஊட்டச்சத்து குறைபாடு இல்லாமல் இருக்கிறதுக்கு நாம் வந்து என்ன மாதிரி ஃபீடு கொடுக்கணும் அப்படிங்கிறத பற்றி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போதைக்கு வந்து நம்ம எப்படி வந்து செப்பரேட் பண்ணி எப்படி ஃபீடு கொடுக்கணும், என்னென்ன மாதிரி பராமரித்து பார்த்துக்கணுங்கிறது தான் சொல்லியிருக்கு.